அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ரசம் வைக்க போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரசத்தை ஈஸியாக வச்சாலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதை நான் வீடியோவில் எடுக்கல. இப்போ 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, புளியை கரைச்சி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன்ட்டு, அந்த தக்காளியில் இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இந்த புளி தண்ணியோட சேர்த்துடலாம். ஒரு கடாய் வைங்க, 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 நல்லா பொரியட்டும். 4 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்ததுங்க, முழுசாகவே சேர்த்துங்க. பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்ச ரசத்தை ஊற்றிடுங்க. இதில் கருவேப்பிலை சேர்த்துருங்க, ஆஃப் பண்ணக்குள்ளே உப்பு சேர்த்துருங்க.